5 മിനിറ്റ് കൊണ്ടൊരു കറിയോ? ട്രൈ ചെയ്താലോ? ஆமாங்க. 5 நிமிஷத்தில் நச்சுன்னு சுருக்குன்னு ஒரு குழம்பு. யாருக்கு தான் பிடிக்காது? ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தங்க ஹஸ்பண்ட் கிட்ட 5 நிமிஷத்தில் குழம்பு வைக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது சூடாக சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு தருவாங்க, முடிஞ்சால் நெய்யுமே ட்ரை பண்ணி பாருன்னு அவரும் கிளம்பிட்டாரு. இதை கேட்ட எனக்கு என்னடா எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையா, குக்கிங்கே உலகம் அப்படின்ட்டு இருக்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்னு நானும் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, 5 நிமிஷம் வேலை தானே, ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண தொடங்கிட்டேங்க. அதிகமாக புளிப்பில்லாத தயிர் 1 கப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, வெள்ளரிக்காய், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது பார்க்கும்போதே தோணிச்சு கண்டிப்பாக அது டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு. கடைசியாக முட்டை வறுத்த அதே எண்ணெயிலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முட்டையோட மிக்ஸில் நல்லா ஊற்றி நல்லா மறுபடியும் ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா 5 நிமிஷம் குழம்பு கண்டிப்பாக ஒரு சொன்ன மாதிரியே அருமையாக இருந்தது. இந்த குழம்புக்கு சைடிஷ்ஷே தேவையில்லைங்க, சூடாக சாப்பாடு மட்டும் இருந்துட்டால் போதும், வேலையும் முடிஞ்சிருச்சு. அருமையான சாப்பாடும் ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.